வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சட்டசபையில் என்ன சர்ச்சைன்னா, முதலமைச்சர் பேசுங்க பதாகை எடுத்துட்டு வரேன். நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு மஞ்சப்பையோடு வந்து வெறும் வாயை மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணி இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக ஆக்கி இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பேசி வார்த்தை ஜாலங்களால், வர்ணனை ஜாலங்களால், தமிழ் ஞானத்தால் தமிழையே விளைபொருளாக்கி நீங்கள் இந்த தமிழகத்தை குட்டிச்சவராக்குனது தான் மிச்சம். பல்லாயிரம் லட்சம் கோடி கடன்களை உருவாக்கி பல லட்சம் கோடி ஊழல் பணத்தை வச்சிருந்து நீங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. இன்று நீங்கள் பெற்றது எத்தனை? நீங்கள் 3 தலைமுறை இல்லை, 3000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே. அப்போ பேசுனதனுடைய பலன் இதுதான். பேச்சல்ல இங்க வாழ்க்கை, வார்த்தை வர்ணஜாலம் அல்ல வாழ்க்கை. ஆட்சி கட்டல் என்பது நேர்மையான உண்மையான மக்களுக்கான ஆட்சியை செய்வதானே ஒழிய அதிரடியாக பேசுவதும் அழகாக பேசுவதும் அற்புதமாக பேசுவதும் அல்ல. நீங்க பேசுங்கன்னு பதாகை பிடிக்கிறீங்க. நீங்க பேசுங்கன்னு சொல்றதுக்கு யோகிதை இல்லை. நீங்க பேசாம இருங்கன்னு மக்கள் உங்களுக்கு எதிராக வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர், பார்த்து கொள்வார்கள். வணக்கம்.